திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளிர் உந்திகளிர் உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உன்னை பிரகாசம் வந்தருட்பண்பு வினா போற்றி கொடிப்பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவருட்பயன்ல இன்றைக்கு முதலாவது பதிமுது நிலை, உயிரது நிலை, இருள்மெல நிலை படிச்சு இப்ப அருளது நிலை படிக்க போறோம். அப்ப அந்த அருளது நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னா இந்த புத்தகத்துல இருக்கு. உலகத்து அதாவது இவ்வதிகாரம் உயிருக்கு உயிராய் நின்று இயக்கி அருளும் இறைவனோடு பிரிப்பின்றிருக்கும் இறைவனுடைய அருளின் பெருமையை விளக்குவது ஆகும். ஆதலால் அருளது நிலை என்று பெயர்த்தாயிற்று. குறட்பா உயிரானது பெறுதற்குரிய பொருள்களில் அருளின் மிக்கது வேறு ஒன்றுமில்லை என்று அறிவுறுத்துகிறது. இந்த இதுல இவர் வெள்ளவேரனர் சொல்லியிருக்கிறார். அகதாவது கருணை உருவாகிய ஞானத்தின் முறைமை தன்மையவாகிய அவிச்சையை துறந்து விட்டு நெறிகாட்டுதற் பொருட்டு அதற்கு அபிச்சை, அதாவது அந்த அபிச்சைக்கு மாறாகிய அருளினது முறைமை கூறலின் மேலை அதிகாரத்தினோடு இதற்கு இயை உண்மை அறிக. செல்வநாயகம் அப்படிங்கோ. அருளில் பெரிய தகிலத்தில் வேண்டும், அருளில் பெரிய அகிலத்தில் வேண்டும், பொருளில் தலை இலது போல். இதன் பொருள், ஒருவருக்கு எல்லா பொருள்களுள்ளும் தாம் விரும்பிய பொருளின் மேலாய பொருள் இல்லாதவாறு போல திருவருளின் மிக்கதாகிய பொருள் உலகத்தில் இல்லை என்க. இதனால் அருளது உயர்வு கூறப்பட்டது. விளக்கம்: உயிர்க்குயிராய் நின்று உலகினை இயக்கி அருளும் இறைவனோடு பிரிப்பின்றி நிற்கும் அருளின் பெருமையினை விளக்குவது அருளது நிலை என்னும் இவ்வதிகாரம் ஆகும். அருள் என்பது தொடர்பு பற்றாது எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணையாகும். அன்பு, அருள் என்னும் இப்பண்புகள் உயிர்களுக்குரிய குணம் என பொதுவாக பேசப்பட்டாலும் வேண்டுதல் வேண்டாமையின்றி எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை அறவாளியந்தனாகிய இறைவன் ஒருவனுக்கே உரிய சிறப்பியல்பு என்பதும் இவ்வியல்பு இறைவனை விட்டு பிரிக்க ஒண்ணாத இயற்கை பண்பென்பதும் தன்னை பிரிவிலா இவ்வருட்பண்பினையே இறைவனுக்கு சாத்தி எனச் சான்றோர் மன்னிக்கவும். தன்னில் பிரிவிலா இவ்வருட்பண்பினையே இறைவனுக்கு சக்தி என சான்றோர் உருவகம் செய்து போற்றியுள்ளார்கள் என்பதும் சைவத் திருமுறைகளிலும் அத்திருமுறைகளின் பயனாக விளங்கும் மெய்கண்ட நூல்களிலும் நன்கு புலப்படுத்த பெற்றுள்ளன. அருளே உலகிலாம் ஆழ்விப்பதீசன் அருளே புறப்பதனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் மாவதெனக்கு என்று அற்புத திருவந்தாதியிலே 9வது பாடலில் காரைக்கால் அம்மையாரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, அருள் அது சக்தியாகும். அது அறந்தனக்கு அருளை அன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர் கழிப்பன் மேலெடுத்து விடுங்க. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர் கழிப்பன் கண்கட் இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன் என்று சிவஞான சித்தியாரில் சுவக்கம் 239வது பாடல் சொல்லப்பட்டிருக்கு. என அருணந்தி சிவனாரும் முதல்வனது அருளை பற்றி கூறும் விளக்கங்கள் இங்கு நினைக்கத்தக்கனவாகும். அனாதியே இருள்மலத்தில் அழுந்தி அறிவு கண்களை இழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்து குருட்டு நிலையில் நின்று அல்லல் படும் உயிர் தொகுதிகளை இருட்குழியினின்று தன் அருளாகிய கை கொடுத்து கரையேற்றி ஓய்வித்தருளும் இறைவனது திருவடி என போற்றப் பெறும் திருவருளின் செயல் என்பதனை இருள் தரு துன்பப் படல மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்துன் பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்றருள் தரு கை கொடு
தேற்றும் ஐயாறனடி தலமே என வரும் திருவிருத்தத்தில் திருநாவுக்கரசர் தெளிவாக விளக்கியுள்ளார். உயிர்கள் மேலே குறித்தவாறு அனாதியே பற்றியுள்ள இருள்மல பிணிப்பினின்று நீங்கி உய்தற்கு துணை செய்து உடன் நிற்பது இறைவனது திருவருளையாதலின் இருள்மல நிலை என்னும் அதிகாரத்தை அடுத்து அருளினது பெருமை கூறும் அருளது நிலை என்னும் இவ்வதிகாரம் வைக்கப்பெறுவதாயிற்று. எல்லா அறங்களுக்கும் மூலமாவது அருள் எனவும் அறத்திற்கும் அருளுக்கும் நிலைக்களமாக திகழ்வோன் அறவாளி அந்தணனாகிய இறைவன் எனவும் அறிவுறுத்திய திருவள்ளுவர் இல்லறத்தின் வலுவாதொழுகி அறிவுடையாராய் பிறப்பினை அஞ்சி வீடு பேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு இன்றியமையாத பண்புகளுள் அருளுடைமையினை முதற்கண் வைத்தோதினர். தெய்வப் புலவரால் எவ்வுயிர்க்குஞ் செந்தன்மை பூண்டொழுகும் அந்தணராகிய துறவிகள் மேல் வைத்து பொது வகையால் உணர்த்தப்பட்ட அருள் என்பது அவ்வந்தணராகிய அறவோரால் வணங்கப்பெறும் அறவாளி அந்தணனாகிய இறைவனுடன் பிரிப்பின்றி விளங்கும் சக்தியே என்னும் உண்மையை சிறப்பு வகையால் அறிவுறுத்த எண்ணிய உமாபதி சிவாச்சாரியார் திருக்குறளில் அமைந்த அருளுடைமை என்னும் அதிகாரத்தை அடியொற்றி அருளது நிலை என்னும் இவ்வதிகாரத்தை அமைத்துள்ளார். இந்நுட்பம் இவ்விரண்டு அதிகாரங்களையும் ஒப்பு நோக்கி பயில்வார்க்கு இனிது விளங்கும். அருளது நிலை என்னும் இவ்வதிகாரத்தின் முதற்குறள் மக்கள் பெறுவதற்குரிய செல்வங்களுள் அருளின் மிக்கது வேறொன்றுமில்லை என அறிவுறுத்துகின்றது. வேண்டும் பொருளின் தலையிலது போல அருளின் பெரியது அகிலத்து இல்லென நிரம்ப வழங்கிய தேசியரும் அகிலத்து வேண்டும் பொருளின் தலையிலது போல் அருளின் பெரியது இல்லென சிந்தனையுரிய ஆசிரியரும் இக்குறள் வெண்பாவை இயைத்து பொருள் உரைப்பர். இவ்விருவரும் அகிலத்தில் என்றே பாடம் கொண்டு பொருள் வரைந்திருப்பதால் அதுவே இங்கு மூல பாடமாக கொள்ளப்பெற்றது. அகிலம் என்பது உலகெல்லாம் என்னும் பொருளுடைய வடசொல். தலையாயதனை தலை என குறித்தார். தலையாயது மேலானது. இம்மை இன்பத்துக்கு ஏதுவாக மக்களால் விரும்பப்படும் பொருட்செல்வத்திற்கு மேலாக சிறப்புடையதொன்று இவ்வுலகில் இல்லாதவாறு போல வீடு பேற்றின்பத்திற்கு துணையாகிய அருட்செல்வத்தினும் மேலானதொரு பொருள் எவ்வுலகத்தும் இல்லை என்பதாம். இவ்வுலக இன்பங்கட்கு பொருள் காரணமானாற் போல இம்மை மறுமை அம்மையாகிய மும்மை இன்பங்கட்கும் அருளே காரணம் என்றாயிற்று. எனவே செல்வங்கள் எல்லாவற்றுள்ளும் தலை சிறந்த செல்வம் அருளால் வரும் செல்வமே என்பதும் உடன் உணர்த்தியவாறு இக்குறள் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று 241வது பாடலும் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று 247வது பாடலும் எனவும் வரும் திருக்குறள்களின் சொற்பொருள்களை அவ்வாறே அடியொற்றி அமைந்திருத்தல் காண்க. மேற்குறித்த திருவருள் உயிர்கட்கு செய்யும் உதவி யாது என வினவிய மாணாக்கருக்கு அத்திருவருள் செய்யும் பேருதவியினை விரித்துரைப்பதாக அமைந்தது அடுத்து வரும் குறள் வெண்பாவாகும். பெருக்க நுகரவினை பேரொழியாயங்கும் அருக்கனென நிற்கும் அருள். உலகத்து மக்கள் தொகுதிகள் பொருட்களை ஈட்டவும் துய்க்கவும் நிமித்தமாய் நின்ற சூரியனைப் போல அருளும் உயிர்களெல்லாம் புண்ணிய பாவங்களை வளர்க்கவும் அவற்றின் பயனாய சுக துக்கங்களை அருந்தவும் காரணமாய் மிகுந்த ஒளியாகிய எவ்விடத்தும் நிறைந்து நிற்க என்க. அருக்கன் என்றதனால் அவ்வாறு காரணமாதல் ஒருவராற் செய்து கொள்ளப்பட்டதல்லவாமா. பொதுப்பட வினை என்றதனால் புண்ணிய பாவம் இரண்டுமாம். சூரியனைப் போல ஓரிடத்தில் உண்டான காலை ஓரிடத்து இன்றாயிருப்பது இல்லை என்பார் எங்கும் என்று அருளிச் செய்தார். இதனால் அருள் காரணமாதல் கூறப்பட்டது. விளக்கம்: வினை பெருக்க வினை நுகர என வினை என்பது ஈரிடத்தும் சென்றியந்தது. வினை புண்ணிய பாவமாகிய இரு வினைகள் பெருக்குதல்
அம்மா கதைக்காதேங்கோ அம்மா. இருவினைகளை செய்து ஈட்டுதல். நுகர்தல் என்பது செய்த வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை அனுபவித்தல். அருக்கன் சூரியன் என உவமா உருவு. அருக்கன் என அருள், அதாவது ஆன்மாக்கள் வினை பெருக்க வினை நுகர பேரொழியா எங்கும் நிற்கும் என இயந்துரைக்க. மக்கள் தொழில் செய்து பொருட்களை ஈட்டவும் ஈட்டிய பொருட்களை நுகரவும் துணையாய் நின்று இருள் நீக்கி ஒளி வழங்கும் கதிரவனைப் போன்று திருவருளும் உயிர்கள் புண்ணிய பாவங்களாகிய இரு வினைகளைச் சேர்வதற்கும் செய்த வினைப்பயன்களை நுகர்வதற்கும் பேரொழியாய் துணை செய்து எவ்விடத்தின் நீக்கமர நிறைந்து நிற்கும் என்பதாம். உயிர்க்கு அருள் துணை செய்ய வேண்டுமோ? உயிர்கள் தாமே அறிந்த வினை செய்து பயன்களை நுகரும் என கொண்டால் வரும் குற்றம் யாது என வினவிய மாணாக்கர்க்கு அருளின் உதவி இன்றியமையாததென்பதனை அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறட்பாவாகும். நளினாக்கா படிங்க. ஊனறியாதொன்றும் ஊனறியாதொன்றும் உயிரறியாதொன்றும் இவை தான் அறியாதார் அறிவார்தான். அசேதனங்களாகிய தத்துவங்களுக்கு எஞ்ஞான்றும் அறிவுண்டாவதில்லை. உயிர்கள் யாதொன்றும் தாமாய் அறிய மாட்டா. ஆதலால் அந்த அருள்தான் அறிந்து அறிவியாமல் உலகத்தின் கண் அறிவினை பெறுவர் யாவர். எனவே அருள் அறிந்து அறிவித்தே அறிய வேண்டும் என்க. இதனால் அருளிற்கு அறிய வேண்டுவதில்லை என்பாரை உயிர்கட்கு அறிவித்தற் பொருட்டு அறிய வேண்டும் என மறுத்து கூறப்பட்டது. விளக்கம்: யாதொன்றையும் தாமாக அறிய மாட்டாத சிற்றறிவினவாகிய உயிர்கட்கு எல்லாவற்றையும் அறிந்து அறிவிக்கும் உதவியை செய்து துணை நிற்பது திருவருளே என்பது உணர்த்துகின்றது. ஊன் என்றா உடம்பு என்றது அறிவற்ற சடப்பொருளாகிய தத்துவ தொகுதியை ஊன் என்றும் அறியாது என்க என்றும் என்றா இக்காலத்தும். உயிர் என்றா ஆன்மா. உயிர் ஒன்றும் அறியாது. ஆன்மாவானது ஒரு பொருளையும் தானாக அறிந்துணரும் வன்மை உடையது அன்று. தான் அறியாது. இவை அறிவார் ஆர் என இயையும் தான் இரண்டினுள் முன்னது திருவருள் பின்னது அசை. உடம்பு முதலிய கருவிகள் அறிவில் பொருளாகாததால் அவை தாமாக ஆன்மாவை கூடி அறிய மாட்டா என்றும், ஆன்மாவுக்கு பிறர் அறிவித்தால் அன்று தனக்கென தானே உணரும் அறிவில்லாமையினால் தானாக தத்துவங்களை கூடி அறிய மாட்டாதென்றும், இவை இரண்டையும் கூட்டி செயற்படுத்துவது இறைவனது திருவருளே என்றும் கூறியவாறு, என்னவே சிற்றறிவாயுள்ள ஆன்மாவை பேரறிவாயுள்ள சிவன் அறிவிக்க அந்த அறிவே ஆதாரமாக ஆன்மா அறிவின் என்றதென்க எனக் கொள்க. இதற்கு பிரமாணம் திருவாசகத்தில் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சிவபுராணம் எனவும், தேவாரத்தில் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே 6ஆம் திருமுறை 95வது பதிகம் 3வது பாட்டு எனவும் வரும் ஏதுக்களை கண்டுகொள்க. சிவபிரகாசம் 65வது பாட்டு என மதுரை சிவபிரகாசர் கூறும் விளக்கம் இக்குறப்பாவுக்கு மிகவும் ஏற்புடையதாகும். இவ்வாறு இறைவனது திருவருள் உடனின்று அறிவித்து உபகரித்து வரவும் அதனை உணராது ஆன்மா நான் செய்தேன் பிற செய்தார் என்று கூறி நின்று அத்திருவருளை இகழ்ந்து நிற்றல் ஏன் என வினவிய மாணாக்கரை நோக்கி எடுத்துக்காட்டும் முகமாக அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறப்பாவாகும். ஓகே, இதுல ஜோஹாக்கா இன்பமெந்தி புஷ்பராணி யாராவது படிக்க விரும்பினா படியுங்க ப்ளீஸ். ஜோஹாக்கா இன்பமெந்தி புஷ்பராணி. ஓகே. திருச்சிற்றம்பலம். பாலாளி மீனாளும் பான்மைத்தரு உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து மேலாய அருளின் கட்பட்ட உயிர்கள் அதனோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை நுகராமல் மாயா போகமாகிய மயக்க வேலையில் ஆழ்ந்து அழுந்தும் தன்மை திருப்பாட்கடலின் கண் வைகிய மீன்கள் பாலை பெருகாது அதனுள் சிறியதாம் பிராணிகளை வருந்தி தேடும் முறையினை உடைத்து என்க. மீன்களும் பாலை பெருகுமாயின் செந்துக்களை தேடி ஒரு கிடைத்தும் கிடையாது முழலாமல் நின்ற நிலையிலேயே வேண்டுமளவும் பெருகும். உயிர்களின்
உயிர்களும் அருளினோடு கலந்து நிற்குமாயின் சிற்றின்பங்களை தேடி அவ்வாறு உழலாமல் பேரின்பத்தை தாமும் அந்நிலையிலே இடையாறாது அனுபவிக்கும் என்பதாகும். இதனால் அருளோடு கூடி நின்றும் உயிர்கள் துன்புறும் இழிவு கூறப்பட்டது. விளக்கம்: உயிர்கள் மருள் விளைக்கும் பிறவி பிணிப்புக்குட்பட்டமையால் தமக்கு ஆதாரமாய் அருளை அறியாவாயின என்பது உணர்த்துகின்றது. அருளுயிர்கள் மறித்து மாலாளி ஆளும், அதாவது தன்மை பாலாளி மீனாலும் பான்மைத்து என முடிக்க அருளுயிர்கள் அருளை ஆதாரமாக கொண்டு வாழும் ஆன்மாக்கள் மாலாளி மாயாபோகமாய மயக்க கடல் திருவருளை இடமாக கொண்டு வாழும் ஆன்மாக்கள் திருவருளால் வரும் மேலாகிய பேரின்பத்தை நுகர்ந்தின்புறாமல் மீளவும் மயக்கத்தை விளைவிக்கும் சிறுமையுடைய மாயாபோகங்களிலே அழுந்தி கிடது. தூய பாட்கடலில் வாழும் மீன்கள் தமக்கு ஆதாரமாகிய பாட்கடலின் இனிய பாலை பருகி மகிழ நினையாமல் தம்மை பற்றிய பிறப்பின்பைச்சால் அழுக்குடைய சிறிய பிராணிகளை தமக்கு உணவாக தேடி துன்புறுவதனை ஒக்கும் என்றவாறு இறைவனது திருவருள் எல்லையற்ற கடல் போன்று எங்கும் பாவி உயிர்களுக்கு ஆதாரம், பாவி பரவி ரெண்டு முறை கருதுதான், உயிர்களுக்கு ஆதாரமாய் விளங்கும் இயல்பினது என்பதும் அருளா அமுதத்தை வழங்கும் அத்திருவருளின் இடமாக வாழ்ந்தும் உயிர்கள் அதனை பெருகி மகிழும் வாய்ப்பினை பெறாது உலக நுகர்ச்சிகளில் அழுந்தி துன்புறக்கு உயிர்களை தொடர்ந்து வரும் மருளனாம் மானா பிறப்பே காரணம் என்பதும் கடனிலுள் நாள் அக்கியாங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை நீத்தல் விண்ணப்பம் திருவாசகத்துல 13வது பாட்டுல வெள்ளத்தில் நாவற்றியாங்கு உணர்வெற்று துன்புற்று வில்லக்கினேனை, அதுவும் அந்த திருவாசகத்திலாம் வருது. 10 நின்றும் எனவும் வரும் திருவாசகத் தொடர்களால் இனிது புலனாம். ஆன்மாக்கள் திருவருளிடமாக காரியப்பட்டும் தாம திருவருளை அறியாதிருத்தல் எவ்வாறு என வினவிய மாணாக்கருக்கு உவம அளவையால் எடுத்துக்காட்டு தந்து அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறப்பா. செல்வநாயம்மா செல்வநாயம்மா கோர்ட்ல 3 தரம் கூப்பிட்டா அப்புறம் அவ வருவா. சரி, அணுகு துணை அறியா வாற்றோனில் ஐந்தும் உணர்வை உணரா உயிர் தமக்கு மருங்காக உடன் துணையினை துணை என நாடாது வழி செல்வான் போலவும் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் தன்மை அறியாத இந்திரியங்கள் போலவும் உயிர்கள் தாமும் தமக்கு உயிராய் நின்று உணர்த்தும் அருளினை அறிய மாட்டா என்க. இவை துணைமையும் தலைமையும் பற்றி வந்த எடுத்துக்காட்டுவமை. விளக்கம்: ஆன்மாவின் துணை கொண்டு அறியும் தன்மையாகிய இந்திரியங்கள் ஐந்தும் தாம் ஆன்மாவினால் காரியப்படுதலை அறியாதவாறு போல உயிர்க்குயிராகிய முதல்வன் துணை கொண்டு அறியும் தன்மையவாகிய ஆன்மாக்களும் தாம் முதல்வன் அருளால் காரியப்படுதலை அறிய மாட்டா என்பது உணர்த்துகின்றது. ஐந்தும் ஆன்றோனில் அணுகு துணை அறியா, அதுபோல உயிர் உணர்வை உணரா என இயையும். ஐந்தும் என்றது ஐம்பொறிகளை இணைத்தென வறிந்த பொருளின் கண் வந்தமையின் உம்மை முற்றும்மை. அணுகு துணை அகலாது தன் பக்கத்தில் நெருங்கி வரும் துணை. ஆற்றோன் வழி செல்வோன். ஆற்றோனில் என்புளி இல்லென்பது உவம உரும். உயிர் ஆன்மாக்கள் சாதியொருமை உணர்வு ஆன்மாக்கள் சாதியொருமை உணர்வு என்றது உயிர்க்குயிராய் நின்று உணர்த்தும் திருவருளை. உயிர்களின் வழி நின்று காரியப்படும் பொறிகள் ஐந்தும் நெருங்கி தொடரும் துணைவனை அறிய மாட்டாத வழி செல்வோன் போல தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் ஆன்மாவை அறிய மாட்டா. அதுபோலவே ஆன்மாக்களும் தமக்கு உயிர்க்குயிராய் நின்று உணர்த்தும் திருவருளை அறிய மாட்டா என்பதாம். வழி செல்வோன் தனக்கு தோன்றா துணையாய் உடன் வரும் தன் துணைவனை உணராதவாறு போலவும் ஐம்பொறிகள் தமக்கு முதலாய் நின்று உணர்த்தும் ஆன்மாவை உணராதவாறு போலவும்
ஆன்மாக்களும் தமக்கு தோன்றா துணையாகவும் முதலாகவும் உள்ள திருவருளின் உண்மையினை உணரமாட்டாதனவாயின என எடுத்து காட்டினமையால் இவை துணைமையும் தலைமையும் பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை என குறித்தார். நிரம்ப அழகிய தேசியர். ஐந்தின் என்பது அவர் கொண்ட பாடம் என தெரிகிறது. வழிப்போக்கன் தன்பின் தோன்றா துணையாய் தொடர்ந்து வரும் தன் துணைவனை அறியாதிருத்தலும் தனக்கென்று அறிவில்லாத ஐம்பொறிகள் தம்மை இயக்கி நிற்கும் ஆன்மாவை அறியாதிருத்தலும் இயல்வி. அவை போலன்றி திருவருளையே தமக்கு ஆதாரமாக கொண்டு வாழும் உயிர்கள் அத்திருவருளை அறியாதிருத்தல் இவ்வாறு என மீண்டும் வினாவிய மாணாக்கரை நோக்கி மற்றோர் எடுத்துக்காட்டு தந்து விளக்குவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். தரையை அறியாது தாமே திரிவார் துறையை புனரா புவி. பூமியை தமக்கு ஆதாரம் என்று அறியச் செய்யாது தாமே தமக்கு ஆதாரமாக போக்குவரவு செய்வாரைப் போல் அருளினை தமக்கு ஆதாரம் என்று அறியா உயிர்களும் என்க. புவி என்பது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. விளக்கம். ஆன்மாக்கள் தமக்கு பற்றுக்கோடாகிய திருவருளை அறியாமைக்கு மக்கள் அது அனுபவத்தில் வைத்து ஓர் எடுத்துக்காட்டு தந்து விளக்குகின்றது. தரையை என்றா தரையை தமக்கு ஆதாரமாக என்று அறியாது தாமே, அதாவது தமக்கு ஆதாரம் எண்ணி திரிவாரைப் போல் புவியும் புரையை உணரா என வேண்டும். சொற்பெய்து விரித்து பொருள் கொள்க. தரை என்றது நிலமாகிய இடத்தையும் புவி என்றது பூமியில் வாழும் உயிர் தொகுதிகளையும் உணர்த்தி நின்றன. உயர்வு என்னும் பொருளுடைய புரை என்னும் உரிச்சொல் எல்லாவற்றிற்கு மேலாய் உயர்ந்ததாகிய திருவருளை குறித்தது. புரையுயர்ப்பாகும். உரி 4 என்பது தொல்காப்பியம். உரிச்சொல் 4வது சொல் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் எல்லாம். உரிச்சொல் 4வது இடத்து அதைத்தான் அங்க சொல்லிடார். உரிச்சொல்லில சொல்லி இருக்காம் புரை உயர்ப்பாகும் என்று சொல்லி இருக்கிறார். நிலத்திற் போக்கு வரவு புரிவோர் தம் செயல் நிகழ்ச்சிக்கு ஆதாரமாய் விளங்குவது பூமி என்னும் உணர்ச்சி இன்றி தம்முடைய சாமர்த்தியத்தினால் நடப்பதாக நேற்று திரியுமாறு போல ஆன்மாக்களும் தங்களுக்கு தாரகமாவது திருவருள் என்னும் உண்மையினை உணராது தாமே எல்லாம் அறிந்து கொள்வதாக எண்ணுகின்றன என்றவாறு. அருள் என்பது உயிர்க்கு ஆதாரமாயிருப்பின் அதனை ஆன்மாவாகிய யானே தேடி அறிவேன் என்பாரை நோக்கி அத்திருவருள் உமக்கு புறம்பாக உன்னால் தேடி காணத்தக்க எளிமையாக ஏகதேச பொருள் ஒன்று என்ன அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறட்பாவாகும். நளினாக்கா. மலை கொடுத்தோர் மண் கொடுத்தோர் வான் கொடுத்தோர் தலை கொடுத்தோர் தற்கொடர்தாம். மலையினை இழந்தோரும் மண்ணினை இழந்தோரும் ஆகாயத்தினை இழந்தோரும் எங்கனும் நிறைந்த பேரறிவினை இழந்தோரும் தம்மில் தான் ஒப்பர் என்க. மலை நிலம் ஆகாயம் தான் என்பவற்றை கெடுத்தோர் உலகின் கண் இல்லை. உளராயின் அவர் போல அருளினை இழந்தோரும் பேதையர் என்பதாம். ஈண்டு தற்கேடர் என்பது யாக்கை மேல் நின்றது. விளக்கம் கொஞ்சம் உயர்த்துகிறோம். அருளிடமாக வாழும் ஆன்மாக்கள் அருள் எங்கே என்று புறத்தே தேறிய அறிய முயல்வது தான் எங்கே என்று தன்னை தேட முயலும் பித்தர் செயலோடொக்கம் என்பது உணர்த்துகின்றது. கெடுத்தல் இழத்தல், காண முடியாதவாறு இழந்து விடுதல். ஞானந்தலை என்ன ஞானத்துக்குள், ஞானம்டா திருவடு, தலை எழாம் உருவு, தலை என்றால் ஏழாம் உருவு. தற்கேடர் என்றால் தன் உடம்பினை மறந்து தேடும் பித்தர். மலைமேல் இருந்து கொண்டே மலையை தேடினவர் போலவும் பூமியிலே இருந்து பூமியை தேடினவர் போலவும்
ஞானமாகிய அறிவை அதாவது திருவருளை கெடுத்து தேடுபவர்கள் தம் உடம்பினை காணாது தேடும் பித்தரோடு ஒப்பார் என்பதா. எங்கிறைவனுள்ளன் முளன் என்பாய் மனநே யான் எனத் திரிவாரி நன்னூல் சங்கர நமச்சிவாயருரை மேற்கோள் காட்டியிருக்கு. எனவரும் படம் பாடல் இங்கு ஒப்பு நோக்கி உணரத்தக்கதாகும். உயிர்கள் திருவருளாகிய ஞானத்துள்ளே இருந்தும் ஞானத்தை அறியாததற்கு காரணம் ஞானத்தின் குறையோ அன்று உயிரின் குறையோ என வினவிய மாணாக்கருக்கு அதனை அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். 38 வெள்ளத்தில் நாவற்றி தானே நீத்தல் விண்ணப்பத்துல வருது. வெள்ளத்தில் நாவற்றி என்று சொல்லி ஒரு திருவாசம். வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்திரலாம் கள்ளத்தலைவர் கடன் நிறைந்து நடு நீரின் கண்ணே நின்றும் அதனை பெருகாது நாவரண்டும் எவ்விடத்தும் இருள் நீங்கி விடிந்திருக்கவும் மயங்கி நிற்கும் மடவோர் அது தன்மையே தாம் நிறைந்த அருளோடு கலந்து நின்றும் அதனால் வரும் பேரின்பத்தை நூறாத வஞ்ச தலைமையுடைய ஆன்மாக்களது முறைமை. எனவே உயிர் கண்மாட்டுளதாய குறையே அன்றி அருளின் குறையன் என்பதாம் என்க. வஞ்சத்தலைமையாவது தாம் ஒன்றுக்கும் கருத்த அல்லவாயிருக்கவும் ஜான் எனது என்று அகங்கரித்தல். விளக்கம்: ஆன்மாக்கள் தமக்கு ஆதாரமாயுள்ள அருளை அறியாதிருப்பதற்கு அவை ஐம்பொறிகளோடு கூடி வஞ்சிக்கப்பட்டிருத்தலே காரணம் என்கிறது. வெள்ளத்துள் நின்று நாவற்றி அதாவது இருத்தலும் எங்கும் விடிந்து இருள் ஆதலும் போன்று கள்ளத்தலைவர் கடனாம் என முடிக்க. கள்ளத்தலைவர் வஞ்சிக்கும் இந்திரியங்களுடனே கூடிய ஆன்மாக்கள். மேர்வளவு தண்ணீரிலே போகிறவன் தனக்கு தண்ணீர் வேட்க இருக்கவும் மற்றொன்று கருத்துடையனாய் செல்லுங்கள் அவனால் அத்தண்ணீரை அள்ளி பெருக வராதது போலவும் பொழுது புலர்ந்த எவ்விடத்திலும் ஞாயிற்றின் ஒளி வீசவும் பிறவி குருடனுக்கெல்லாம் இருளாய் தோன்றுவது போலவும் எங்கும் திருவருள் பிரகாசித்திருக்கவும் வஞ்சனையை செய்யும் இந்திரியங்களுடனே கூடிய ஆன்மாக்களுக்கு அதன் உண்மை புலப்பட தோன்றுதல் இல்லை என்பதாம். இக்குறள் வெண்பா வெள்ளத்தில் நாவற்றியாங்கு உன்னருள் பெற்று துன்பத்தினின்றும் விளக்கிலேனை விடுதி கண்டாய் என்று நீத்தல் விண்ணப்பத்துல 14வது பாடல்ல சொல்லியிருக்கு. என வரும் திருவாசக செழும்பாட்பொருளை அடியொற்றி அமைந்திருத்தல் உணர்ந்து மகிழத்தக்கதா. இவ்வாறு தமக்கு ஆதாரமாய் நின்று அறியாமை இருள் நீக்கி ஒளி வழங்கும் திருவருளை உயிர்கள் இதுகாரும் அறியாதிருப்பது எப்படி என வினவிய மாணாக்கருக்கு அதனை ஓர் உவமை வாயிலாக விளக்குவது அடுத்து வரும் குறள் வெண்பாவாகும். படியுங்கோ செல்வநாயம்மா. பரப்பமைந்து கேண்மினிது பாட்களன் மேல் பூசை கரப்பருந்த நாடுங்கடன். இதன் பொருள்: சஞ்சல மனத்தாற்படும் விரைவினை அடக்கி அருளின் தன்மையே இனிதாக கேட்டு மனங்கொள்வீராக. அதனை நாடாது சிற்றின்பங்கண் மேற்படரும் இப்புல்லறிவாண்மை உரியின் மேல் வைக்கும் இனிய பால் குடத்தின் மீது இருக்கும் பூஞ்சையானது பூனை அதை பூஞ்சைன்னு சொல்லலாம். பூஞ்சையானது சுவர்த்தலையில் ஓடும் கரப்பினை தாவி பற்றி நுகர விசாரிக்கும் முறைமையினை ஒக்குமாகலான் என்க. பூசையும் உரியிற்கட் பாற்குடத்தின் மேல் இருந்தவாறே அதனை பருகாதே கரப்பினை பற்ற விசை கொண்டு வரவங்கால் அது கைப்படின் திண்மையில் இல்லாத உணவாதலே அன்றி தாவலான் மிக்க வருத்தமும் எய்தும். கைப்படாக்கால் வருத்தத்தோடு கரப்பினையும் போக்கி பாற்குடத்தினையும் உடைத்து மிக்க துன்பம் எய்தும். உயிர்களும் அனாதியே கூடி நின்று அருளாக தடங்கி பேரின்பத்தினை எய்தாது சிற்றின்பங்கண் மேற்படருமாயின் அதுபோல ஒரு கால் எய்தன் சிற்றின்பத்துக்கு மனமொழிமைகளால் துன்பமுற்றும்
அஃது இதாக்கால் இருமை இன்பமும் இழந்தும் மிக்க இடர்படும் என்பதாம். இவை 5 பாட்டானும் அருள் துணையும் இறைமையுமாகிய ஆதாரமாகியும் நிற்றலை அறியாதிருத்தலும் எவ்விடத்தும் இருப்பதனை காணாது மயங்கலும் அதனால் வரும் இன்ப மெய்தாமையும் அதன் மேல் பற்று செய்யாமையுமான உயிரின் குற்றம் கூறப்பட்டன. விளக்கம்: உயிர்கள் திருவருளை நோக்காமைக்கு காரணம் சஞ்சல மனத்தாற்படும் விரைவினை அடக்காது ஐம்பொறி வாயிலாக நுகர்தற்குரிய இழிந்த சிற்றின்பங்களை அவாவி அலைதலாகிய புல்லறிவாண்மையே என்பது உணர்த்துகின்றது. பரப்பு சஞ்சல மனத்தாற்படும் விரைவு, வேகம் என்பதும் அது. அமைதல் அடங்குதல். மனத்தின் வேகமாகிய விரைவு அடங்க பெற்ற நல்லுயிர்கட்கே திருவருளின் இயல்பு இனிது புலனாகும் என்பார். பரப்பு அமைந்து கேள்மின் என்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவும் பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் திருப்பள்ளி எழுச்சி பாடலில் வருகின்ற அடிகளும் எனவும் வரும் திருவாசகத் தொடர்கள் மனத்தின் விரைவு அடங்கிய உள்ளமுடையார்க்கே திருவருள் இனிது புலனாகும் என்னும் உண்மையினை புலப்படுத்துதல் காணலாம். இது என்றது திருவருளை நாடாது சிற்றின்பங்களையே நாடி திரிதற்கு காரணமாய் உயிர்களிடத்தே அமைந்த இப்புல்லறிவாண்மையினை பாற்கலன் பாலுள்ள பாண்டம் பூஜை பூனை எல்லாம் ஒரு பொருள். கரப்பு எலி. உரியில் பால் இருக்கின்ற பாண்டத்தின் மேல் ஏறியமர்ந்த பூனையானது தனக்கு ஆதாரமாய் இருந்த பாண்டத்தில் உள்ள இனிய பாலை பருகி மகிழ எண்ணாமல் தன் கண்ணெதிரே கூரையில் கண்ணி ஓடும் எலியை தின்ன விரும்பி தாவி பாயும் தன்மை போல திருவருளிடமாக வாழும் உயிர்களும் அதனால் வரும் அருளார் அமுதத்தை பருகி மகிழ எண்ணாமல் ஐம்பொறிகளால் ஈர்க்கப்பட்டு இழிந்த போகங்களை விரும்பி இருமை இன்பங்களையும் இழப்பனவாயின. உயிர்கள் இவ்வாறு தமக்கு ஆதாரமாகிய திருவருளை மறந்து புறத்தே தாவி செல்லுதலாகிய மனத்தின் விரைவு அடங்கப்பெறின் திருவருள் உண்மையினை தெளிந்து இன்புறுதல் கூடும் என்றவாறு அருளையே ஆதாரமாக கொண்டு வாழும் ஆன்மாக்கள் தமக்கு ஆதாரமாக அருளே என்பதனை தம் மனத்தின் வேகம் தணிந்தாலன்றி அறிதல் இயலாதோ என வினவிய மாணாக்கருக்கு பரப்பு அடங்கி அத்திருவருளை சிந்தையில் இடைவிடாது நினைத்தலே உயிர்கள் வருதற்குரிய வீடு பேற்றுக்கு சாதனமாம் என அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறட்பாவாகும். வடிவா விளக்கம் தந்திருக்கு. இட்டவரை இயைந்துமேதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை அனாதியே தொடங்கி இன்றளவும் அருளோடு இரண்டர நின்றும் சிறிதும் அதில் தோய்ந்து பழமை தோற்றுதல் இல்லாத வெறிய உயிர்கட்கு வீடு சேர்தல் என்பது மிகுதி. எனவே தகாது என்பதாம் என்க. வெறுமை பயன் கொள்ளாமை பழமை தோற்றுதல் உலக வெறுப்பு தோன்றுதல் இதனால் அருளோடு கலந்து நின்றும் வீடு கூட நினையாத உயிரினை பழித்து கூறப்பட்டது. விளக்கம்: தனக்கு ஆதாரமாயுள்ள திருவருளை சிந்தையில் இடைவிடாது நினைத்து பழகுதலே உயிர்கள் வீடு பெறுவதற்கு சாதனமாம் என்பதனை எதிர்மறை முகத்தால் உணர்த்துகின்றது. இட்டவரை அனாதிய இருளில் தனித்து கிடந்த நிலை முதலாக உலகு உடல் கருவி நுகர்பொருள்களை பெற்றுள்ள இந்நாளளவும் இயைதல் அருளின் எல்லைக்குள் அடங்கி பொருந்தி உடனாதல் ஏதும் சிறிதும் பழக்கம் என்றது. உடனாய காலத்து தமக்கு செய்த உபகாரமாய பழமையின எண்ணி நன்றி பாராட்டும் பயிற்சியினை இத்தகைய பயிற்சியினை பெறாத உயிர்கள் வாழ்க்கையின் பயனை பெறாதனவாதலால் வெற்றுயிர் எனப்பட்டன. இது என்ன? அந்த தீட்சை பெறாதவன் சைவ சமய நல்லன். அது மாதிரி தான் இந்த திருவருளை பற்றி நினைக்காமல் இருக்கிறவ ஒரு வெற்றுயிர். திருவருள் தமக்கு செய்து வரும் இப்பேருதவியை உணர்ந்து போற்றும் தெளிவு பெறாதார் ஒரு கால் மெய்ப்பொருளை தலைப்பட்டு வீடு பெற்று இன்பத்தை நுகரும் வாய்ப்பு பெற்றாலும் அது வாய்ப்பு நிலவற்ற ஞானம் இல்லாமையால் இடையில் தானே மறைந்து விடும். ஆதலால் திருவருளை உணராத வெறுமையுடைய உயிர்கட்கு வீடு மிகை என்றார். எல்லா அறங்கட்கு மூலமாகிய திருவருளையும் அதனை சிந்தையில் கொண்டு பழகும் தெளிவுடைமையையும் சிறப்பு முறை குறித்த குறள் வெண்பா
தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றார் தேரின் அருளாதான் செய்யும் மரம். திருக்குறள் 249. என தெய்வ புலவர் பொதுமுறை குறித்த அருளுடைமையினையும் மெய்ப்பொருள் உணர்வையும் ஒருங்கே புலப்படுத்தி நிற்றல் அறிந்து மகிழ்தற்கு உரியது ஆகும். திருச்சிற்றம்பலம். இந்த குறள் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதண்டா? 4வது அதிகாரம் என்ன? நாங்கள் இப்ப ஒரு பூனை ஒரு பால் குடத்துக்கு மேல நின்று கொண்டு அதால போற பூச்சிக்கு தாவி அந்த பூச்சியையும் விட்டுடும் இந்த பாலையும் விட்டுடும். அது மாதிரிதான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே அந்த திருவருளை காட்டுற தெய்வத்தை இருந்தும் அதை விட்டுட்டு நாங்கள் இந்த ஐம்பொறிகளின் வழிகளில நாங்கள் போய் நின்று உலகத்துல நின்று வேற வேற துன்பங்களைத்தான் அதை இன்பம் என்று நினைச்சுக்கொண்டு துன்பங்களைத்தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள உள்ள இறைவனை நினைந்து திருவருளை நோக்க வேண்டும் என்றதை தான் இது எங்களுக்கு கூறியிருக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.